உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஏற்கனவே அப்படி இருந்த நிலாவா இப்படி மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நிலாவோட நடவடிக்கை எல்லாமே மாறி போச்சு. ரோட்டு கடை பரோட்டாவை சாப்பிட்றா, கடையில் வாங்குற சமோசா, அப்புறம் வடை ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்றா. என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே, அவங்க கூட இவ்வளோ சகஜமாக இப்படி பண்ணுறாளேங்கிற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மாறிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அது பிடிக்காம அவங்க அப்பா அம்மா இங்கேருந்து நம்ம எப்படியாவது கடத்தி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எந்த விஷயத்த சொல்லி சோழன் ஃப்ராடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து இப்போ சோழன் பண்ணுறது எல்லாத்தையும் நிலாவே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நிலாவுக்கு பொசசிவ் வரணும் அப்படிங்கிறதுக்காக பல்லவனுக்கு லேடி கெட்டப் போட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணதை கூட திரும்பவும் நீங்கள் ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அப்போது நிலாவுக்காக அந்த பொசசிவை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சோழன் பண்ண அந்த ட்ராமா அப்படிங்கிறது வந்துட்டு நிலாவுக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்போ வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா முடிவெடுக்கும் போது நிலா சோழன் கூட சேர்ந்து இப்படி ஒரு வேலையை தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நடேசன் வீட்டுக்கு வந்துட்டு மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டதா இருக்கட்டும், அவர் அப்படியே காலை தூக்கி சோஃபாவில் வச்சு உட்கார்ந்தது, இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. என்னடா அது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவ என்னங்க இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் மருமகளேன்னு கூப்பிட்ட அந்த ஒரு விஷயம் வந்தது, அப்புறம் சம்மந்தின்னு கூப்பிட்டுட்டு வந்தது, இதெல்லாம் மனோகருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. பயங்கரமாக டென்ஷனில் ஒரு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு தேனும் வந்து கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் விட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை வளர விட்டுட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னவோ சரியாக படலைங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. நீ அமைதியாக இரு தேனை, நான் உடனே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா கிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மனோகர் வந்துட்டு ஒரு பிட்டை போடுறாரு. அதாவது அங்கே வந்துட்டு அண்ணாவும் இல்லை, மும்பைக்கு கிளம்பி போயிட்டான், அங்கே கொஞ்சம் வேலை இருக்குடா, நானும் உன்னை பார்க்க வந்துட்டு நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக நம்மளும் இங்கே இருந்துட்டோம், அதனால் ஒரு வாரத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மனோகர் இப்படி கூப்பிடுறாரு. இந்த விஷயம் வந்துட்டு நிலா வந்து எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க, என்னப்பா நான் தான் வரலன்னு சொன்னேன்ல, எனக்கு இங்கே வேலை இருக்குப்பா, வேணும்னா ஒரு வாரம் தானே நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது, ஏண்டி ஒன்று தனியாக விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஏமா நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியாதா, பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி அப்படின்னா பரவாயில்ல, ஒரு வாரம் தானே நான் சோழன் வீட்டில் இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது இப்போ ரொம்பவுமே இன்னும் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி அங்கே போய் இருக்கேங்கிற, அந்த வீட்டில் போய் நீ இருக்கிறதுக்கு என்னடி உரிமை இருக்குது, முன்னாடியாவது அந்த வீட்டு மருமகன் சொல்லிட்டு இருந்த, இதன் சோழனுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நீ இருந்த, இதுக்கு மேலே நீ அந்த வீட்டில் போய் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நிலா, வா ஒரு வாரம் தானே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன திடீர்னு வந்துட்டு இங்கே வந்து 4 நாள் கூட ஆகலை, இப்போ திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாங்களே, ஒரு வாரம்னு சொல்லிட்டு நம்மளை அங்கேயே லாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிலாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரின்னு இவங்களும் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ தான் பார்த்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாட்டிலில் தண்ணி இல்லைங்கும்போது சரி தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. அந்த டைம் கரெக்டாக அவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேன் என்ன சொல்கிறாங்க, என்னங்க இவ இங்கேருந்து அவளை கிளப்பி கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக நம்ம போகலான்னு சொன்னால் இவ ஒரு வாரத்துக்காக அவன் வீட்டில் போய் இருக்கேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறதோ தெரில தேனை, நம்ம இங்கேருந்து அவளை ஃபஸ்ட்டு கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டே ஆகணும். என்ன மாறி மாறி ஒவ்வொருத்தனா வந்துட்டே இருக்கானுங்க. இதோ இன்னைக்கு வந்தார் அந்த ஆள் வந்த வண்டியும் வந்து சோஃபாவில் அப்படியே அழுக்கு காலை தூக்கி வச்சுட்டு ரோட்டில் வைக்கிற கண்ட எண்ணெயில் சுட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதையும் உட்காந்து அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் எனக்கு சரியாகவே வரல, நம்ம உடனே இங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஏங்க பார்த்தீங்கல்ல நம்ம சொன்னதுக்கே அவள் என்ன சொல்லிட்டு போகிறான்னு, அவள் வருவான்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறாங்க. அவள் வரலனாலும் தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டாவது நம்ம போயிடணும், இதுக்கு மேலே நிலாவை இங்கே அனுப்பவே கூடாது, திருவண்ணாமலையிலே வச்சிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோகர் சொல்கிறாரு, ஏங்க எனக்கு என்னவோ சரியாக படலை, இதை தரன்னு கையை பிடிச்சில் இருக்கிறதுக்கு அவள் என்ன சின்ன குழந்தையாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தேன்னு இங்கேருந்து எப்படி நிலாவை கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும், அங்கே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலை விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கதை இப்போ நிலா கேட்டுடுறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. சரின்னு இவங்க டக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சோழன் கேஷுவலாக ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படின்னோடனே என்ன நிலா என்ன பண்ணிட்டுருக்க, என் ஞாபகம் வந்துருச்சு போலே உனக்கு அப்படிங்கிறாங்க. சோழன் விளையாடாதீங்க சோழன் அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா என்னாச்சு, சீரியஸாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம நினச்சதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொன்ன மாதிரியே தான், என் அப்பா மாறவே இல்லை, இப்போது என்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாரா, ஆமாம் உங்கள் அப்பா என்ன சொல்லி கூப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. சும்மா ஒரு வாரத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு, நான் அங்கே வரல, ஒரு வாரம் தானே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் சோழன் வீட்டில் போய் இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படியா இங்கே வரேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டீல்ல, அதுக்கு உங்க அப்பா வேணான்னு சொல்லியிருப்பாரே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்ல சோழன், ஏன் முன்னாடி வந்துட்டு 1 வாரம் தான் போயிட்டு வந்துரலாம். அங்க கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அப்பாவும், அம்மாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. நான் வரலன்னா கூட என்ன தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிடணும். இங்க இனிமே அனுப்பவே கூடாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோழன். எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போக முடியுமா? அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப சோழனுக்கு சந்தோஷமா இருந்தாலும், சரி விடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் வீட்ல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நிலா சொல்றானே அப்படின்னு சொல்லும்போது, இப்ப சேரன் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. பாண்டியுமே கூட இருந்துட்டு, "டேய் போன வாட்டி பண்ண அதே தப்பே திரும்பவும் பண்ணாதடா" அப்படிங்கிறாங்க. "டேய் போன வாட்டியும் நிலா தானடா கூட்டு போ சொன்னா. ஆனா அப்ப சொன்னது அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல சொல்லல. என்ன பிடிக்காம அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் சொன்னா. ஆனா இந்த வாட்டி சொல்றது, இங்க வரணும் என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான்டா சொல்றா" அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி பார்த்துட்டு, "டேய் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக இல்லடா, எங்க எல்லாரையும் தான் அவங்க மிஸ் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை. அது உடனே உன்ன மட்டும் சொல்ற அப்படிங்கிறாங்க. சரிடா, நிலாவுக்கு இங்கேருந்து போக பிடிக்கல. அவங்க அங்க கூட்டிட்டு போறாங்கங்கிறனால வந்து கூட்டிட்டு போ சொல்ட்டா. அதனால இப்ப நான் போய் கூட்டிட்டு வர போறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நடேசன் வந்து பார்க்கறாரு. ஏன்டா டேய், இப்ப நீ போய் கூப்பிட போனீன்னா மட்டும் அவங்க அப்பா அந்த ஆளு உடனே உன்னை உன் கூட சரி போயிட்டு வாம்மா, வந்து கூப்பிடுறாரு போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாருன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. யோ நடேசா, வேற என்னையா பண்ண சொல்ற? நிலாவே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்படிங்கிறாங்க. நிலா என்ன சொல்லுச்சு? அவங்களுக்கு தெரியாம தானே இப்போ ஃபோன் பண்ணி பேசுச்சு. நிலா அவங்களுக்கு முன்னாடியே வச்சுட்டு என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுச்சா? அப்ப நீ தெரியாம தானடா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. என்னையா பண்ண சொல்ற? அப்படிங்கிறாங்க. இங்க பாருடா, நாளைக்கு தானே அவங்க போறாங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ளார அவங்க கிளம்ப முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் ஃப்ராட் வேலையா? அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்க்குறாரு. வேற என்னடா பண்ண சொல்ற? அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளாரே ஒரு பிளானை போட்டுட்டு இப்போ நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலா இங்கே பாரு, திரும்பவும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் வரும். ஆனால் வேறு வழியே இல்லை நிலா, இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிலா ஒரு நிமிஷம் யோசிச்சாலும், சரி ஓகே சோழன், நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுடுறாரு. இப்போ மறுநாள் காலையில் பார்த்தா இவங்க 2 பேரும் கிளம்பிட்டு, நிலா கிளம்பிட்டியா வா போகலாம் அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்தா சகஜமாக எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு போகலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. தேனை அப்படியே பார்த்துட்டு, என்னங்க இவா நேத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னவோ வரேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. நீ என்ன தேனை நினச்சிட்டு இருக்க? அவள் ஏன் பொண்ணு, அந்த வீட்டிலேருந்தே வரமாட்டேன்னு சொன்னால, அப்புறம் எப்படி வந்தா? பேசி தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் இப்போயும் வரேன்னு ஒத்துட்டு இருக்கால. இப்போ திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போனோன்னே அவளை எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியும். நான் சொன்ன உடனே கேட்டா பாத்தியா, அதான் தேனி என் பொண்ணு அப்படிங்கிறாங்க. என்னவோ போங்க, நம்ம சொல்கிறத கேட்டால் சரி, இங்கேருந்து முதல்ல அவளை நம்ம கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. நிலாவும் அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு, ஏங்க நிஜமாவே இவ ஒத்துக்கிட்டாளா, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஏன் தேனை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அவளே வரேன்னு சொல்லிட்டால, விடு நமக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, போகலாமாம்மா அப்படிங்கிறாங்க. போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சிடுறாங்க. இப்போ மனோகர் ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. என்னன்னு தெரிலம்மா, ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாமே அவர் செக் பண்ணுறாரு. கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ தேனை பார்த்துட்டு, ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்றாங்க. என்னன்னு தெரில தேனை, நைட்டு நல்லா தான் நிப்பாட்டினேன், இப்போ கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது நிலாவுக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. அப்போ பார்த்துட்டு, என்னடி அங்கே அவர் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்காரு, நீ சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே மொபைலில் வந்து ஒரு இதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடி அப்படின்றாங்க. சரி நீங்கள் அப்போ பாருங்க, நான் அது வரைக்கும் உள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளே போயிடுறாங்க. ரொம்ப நேரமாக மனோகரும் உட்காந்து பார்க்குறாரு. அது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ நிலா வந்து பார்த்துட்டு, என்னப்பா ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் ஆக மாட்டேங்குது, ஏதாவது மெக்கானிக் இங்கே தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. நான் சொன்னாலும் திட்டுவீங்க, மெக்கானிக்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே மெக்கானிக் பாண்டி மட்டும்தான், பாண்டியை வேணா வர சொல்லவா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, கிளம்புற நேரத்தில் அவனுங்களே வா திரும்பவும் அப்படின்ட்டு தேன் இருந்துட்டு, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கார் இங்கேயே நிற்கட்டும், நம்ம யாரையாவது அனுப்பி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், நீங்கள் ஏதாவது கேப் புக் பண்ணுங்கள், நம்ம அதில் போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு, கேப் தானேப்பா, உங்களுக்கு இங்கே யாரும் தெரியும், நானே புக் பண்ணுறேன் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துட்டு, இங்கே பாருடி நிலா, அந்த சோழனுக்கு எதுவும் ஃபோன் பண்ணிட போகிற அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா, நான் சோழனுக்கெலாம் ஃபோன் பண்ணல, அவங்க ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணால் வேறு ஏதாவது கார் கூட வருமா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிட்டு நிலாவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கேபும் வந்துடுது. வந்தால் பார்த்தா கரெக்டாக அதில் சோழன் தான் வராரு. பார்த்த உடனே, பார்த்தீங்களாங்க நான் சொன்னல, இப்போ சோழனே வரவழைச்சிருக்கா பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சத்தியமாக நான் சோழனெல்லாம் வர சொல்லலை, இருங்க நானே கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக போயிட்டு, என்ன சோழன் நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் ஒரு கேப் தான் புக் பண்ணோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் தான் புக் பண்ணதா, அது திருவண்ணாமலைக்கு ட்ரிப்புன்னு சொன்னாங்க அப்படின்றாரு. சோழனும் பார்த்துட்டு, ஆமாம் சோழன், ஒரு வாரத்துக்கு அப்பாவுக்கு அங்கே வேலை இருக்கான், அதனால் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு சோழனுமே எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறாரு.
இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. சரி கிளம்பலாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனோகர் முன்னாடி ஏறிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பின்னாடி தயங்கி தயங்கியே தான் தேனுமே ஏறுறாங்க. ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாமிலாம் கும்பிட்டுட்டு வண்டி எடுக்கிறாரு. இப்போ போயிட்டே இருக்கும்போது, "அப்புறம் சார் திருவண்ணாமலைக்கு போயிட்டு எப்போ ரிட்டனு?" அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பார்த்துட்டு, "அதான் என் பொண்ணு சொன்னால்ல 1 வாரத்திலன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வேலை இருக்குது அதனால போயிட்டுருக்கோம்" அப்படிங்கிறாரு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டே இருக்கும்போது, போயிட்டு நேராக ஒரு கடையில் நிப்பாட்டிடுறாரு. அப்போ அங்கே பார்த்தோன்னே தேனு பார்த்துட்டு, "டேய் இங்கே எதுக்குடா நிப்பாட்டின? நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டுருக்கோம். இப்போ உன்னை கடையில் நிற்க சொல்லி நாங்கள் எதாவது கேட்டோமா?" அப்படிங்கிறாங்க. "உங்களுக்காக நிப்பாட்டல, எனக்கு தண்ணி வேணும், நான் தண்ணி வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி நேராக போயிடுறாரு. போயிட்டு இவர் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு நிலாவுக்கு வேற வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, "இந்தா நிலா" அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. "ஏய் என்னடி அவன் வாங்கிட்டு வந்து குடுக்குற கண்ட கண்ட ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்க? அம்மா உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன்ல, அதை குடிக்க வேண்டியதானே?" அப்படிங்கிறாங்க. "மா இது நல்லா சில்லுன்னு இருக்குமா. எப்பவுமே நானும் சோழனும் வெளியே போனோன்னா அவர் இப்படி தான் அங்கங்கே எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அதுவும் எனக்கு பிடிச்ச ஜூஸாக வாங்கிட்டு வந்திருக்காரு பார்த்தியா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவும் திரும்பி பார்த்துட்டு சோழனும் பார்த்துட்டு, உனக்கு ஓகே தானே நிலா" அப்படிங்கிறாரு. ஓகே தான் சோழன். அப்பா இப்போ தான் ஒரு மாதிரி இருக்கு. நானே தாகமாக இருக்குது, எங்கேயாவது நிப்பாட்டுங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே நிறுத்திட்டீங்க" அப்படிங்கிறாங்க. தேனுக்கு அப்படியே கேட்க கேட்க அப்படி ஒரு கோவம் வருது. என்ன இவ பேசிகிட்டு இருக்கா, இவனை போய் இவன் டிரைவராக அனுப்பியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் நம்ம நேரம் எப்படியோ நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாங்க. ஸோ அவர் போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணிடுறாரு. அப்போ போயிட்டு வீட்டுக்கிட்ட போன உடனே இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே மனோகர் வேகமாக பைசாவை கொடுக்குறாரு. சரின்னு சோழனும் வாங்கி வச்சுக்கிறாரு. எவ்வளோ பைசாவோ அதையும் வாங்கி வச்சுக்கிட்டதுக்கப்புறம், "சரி வா நிலா நம்ம உள்ளே போகலாம்" அப்படிங்கிறாங்க. "பா சோழன் நிற்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன பண்ண சொல்கிற நிலா, டிரைவருக்குரிய காசு எவ்வளவோ நம்ம ட்ரிப்புக்குரியதை நம்ம கொடுத்துட்டோம்ல, இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. "பா என்னப்பா பேசுகிறீங்க, அவங்க வீட்டில் இத்தனை நாள் நான் இருந்திருக்கேன், என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீங்களே பார்த்தீங்கல்ல, சோழனும் என்னை நல்லா கவனிச்சிருக்காரு, இவ்வளோ தூரம் நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்காரு, அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காஃபியோ ஜூஸாவது கொடுத்து அனுப்பலாம்ல" அப்படிங்கிறாங்க. அப்படியே தேனும் ஒரு மாதிரி பார்க்குறோன்னே உடனே மனோகர், "சரி வேறு என்ன பண்ணுறது, வர சொல்லு" அப்படிங்கிறாரு. வந்து சாப்பிட்டு போ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. இப்போ வெளியே நின்று இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு, "ஆமாம் சோழன், நைட்டு கார் ஸ்டார்ட்டே ஆகலை, வேலை பார்த்துட்டீங்க போல நீங்கள்" அப்படிங்கிறாங்க. "வேறு என்ன பண்ணுறது, நான் தான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் பயந்து பயந்து சொல்லிட்டு இருந்தேன், அதை வந்து நான் செய்யக்குள்ளாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எங்கே உங்கள் அப்பா பார்த்துருவாரோ, யாராவது வெளியே வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நான் அந்த வேலையை பார்த்துட்டு போனேன்" அப்படிங்கிறாரு. "சரி விடுங்க, எப்படியும் நம்ம பிளான் படி தான் எல்லாம் நடக்குது, சரி வாங்க உள்ளே, ரொம்ப நேரம் வெளியே பேசிகிட்டு இருந்தால் சந்தேகம் வந்துடும்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன ஒன்றுமே பார்த்தா இப்போது ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவரும் உட்காந்து சாப்பிட்டு, நிலா ஒரு ரூம் அதானே" அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன்" அப்படின்னோடனே, "நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போகணும்" அப்படின்றாங்க. வாங்க சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்ன இவன் என்னமோ மருமக மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை மாதிரி ரூம்குள்ளெல்லாம் போகிறான், இவளும் கூட்டிகிட்டு போகிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் நிற்கிறாங்க. "சரி விடு, கொஞ்சம் நேரம் தானே, அவன் பாட்டி கிளம்பி போகிறான், இப்போ அதனால என்ன விடு" அப்படிங்கிறாரு மனோகர். சரி இவரும் போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, "சரி நிலா நான் கிளம்பவா" அப்படிங்கிறாங்க. ஓகே சோழன்" அப்படின்ட்டு வெளியில் சோழன் போனோடனே, "அம்மா நான் அனுப்பிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. "ஏய் அவனுக்கு போய்க்க தெரியாதா, நீ போய் அனுப்பிட்டு வரணுமா" அப்படிங்கிறாங்க. "அம்மா என்னம்மா நீ எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க" அப்படிங்கிறாங்க. சரின்னு மனோகரம் பார்த்துட்டு, "விடு தேனு" அப்படின்ட்டு, "போம்மா போய் அனுப்பி வச்சுட்டு வா, சீக்கிரம் வா" அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்துடுறாங்க. உள்ளே உட்காந்து, "ஏங்க உங்களுக்கு காஃபி போட்டு வரவா" அப்படின்னோடனே, "ஆமாம் தேனு, தலை வலிக்குது, எனக்கு போய் முதல்ல காஃபி எடுத்துகிட்டு வா" அப்படின்னோடனே சரின்னு தேனும் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே இப்போது மனோகரும் தேனும் குடிச்சிட்டே இருக்கும்போது, "ஆமாங்க எங்கே அவளுக்கு காஃபி வேணுமா" அப்படின்ட்டு, "நிலா நிலா" அப்படிங்கிறாங்க. "எங்கே இன்னும் உள்ளேயே வரல, அவள் வெளியில் போயிருக்கா, அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காளான்னு போய் பாரு" அப்படிங்கிறாங்க. "இன்னுமா பேசிகிட்டு இருக்கா, நான் போய் காஃபியே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. இப்போ காரையும் காணோம், சோழனையும் காணோம், நிலாவையும் காணோம். பார்த்துட்டு, "ஏங்க காரே இல்லைங்க இங்கே, அவன் போயிட்டான் போல இருக்கு" அப்படிங்கிறாங்க. "அவன் போயிட்டானா, சரி நிலா எங்க" அப்படிங்கிறாங்க. "ஏங்க காரும் இல்லை, அவனும் இல்லை, நிலாவும் காணோன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னங்க இப்படி கேட்குறீங்க, அவள் உள்ளே வரலல்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லை தேனா அவள் வரல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ வெளியே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்கள மட்டும் வந்து விட்டுட்டு இப்போ சோழன் கூட நிலாவும் கிளம்பி போயிட்டாங்க. காணோம் அப்படிங்கும்போதே தேனு டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை வந்து நிலா எடுக்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. "ஏய் எங்கடி போன, அவனை அனுப்பி வச்சுட்டு வரேன்ட்டு வெளில போனால் உன்னை ஆளே காணோம், எங்கே இருக்க நீ" அப்படிங்கிறாங்க. "அம்மா நான் சோழன் கூட தாம்மா போயிட்டுருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "சோழன் கூட போறியா, எதுக்கடி நீ அவன் கூட இப்போ போயிட்டுருக்க, எங்கே போகிற நீ" அப்படிங்கிறாங்க. "வேற எங்க, சென்னைக்கு தான் போகிறேன்" அப்படின்றாங்க. "ஏங்க இவ சென்னைக்கு போயிட்டுருக்காளாங்க" அப்படின்னோடனே டக்குன்னு வாங்கிட்டு, "ஏய் என்ன நிலா எங்கே போயிட்டுருக்கடா நீ,
எதுக்கு நீ இப்போ திரும்ப சென்னைக்கு போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நீங்கள் தானே உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ திருவண்ணாமலையில் வந்தீங்க. எனக்கு இங்கே ஒர்க் எதுவும் இல்லைல்ல, எனக்கு சென்னையில் தானே ஒர்க் இருக்குது. அதனால தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் சோழன் கூடவே திரும்ப போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா, அங்கே உன்னை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி தானடா இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டு போயிருக்க அப்படிங்கிறாங்க. பா, நீங்கள் என்ன பிளான் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும்ப்பா. நேற்று நைட்டு நீங்களும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் நல்லாவே கேட்டேன். ஏற்கனவே இதே மாதிரி தான் என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடாமல் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் இப்போவும் நான் இவ்வளோ உங்ககிட்ட எடுத்து சொல்லியும் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்குவேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன்ப்பா. ஆனால் நீங்கள் நேற்று அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க, இங்கேருந்து அவள் வரலன்னா கூட தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு திருவண்ணாமலையிலே வச்சிடணும், இனிமேல் சென்னை சைடே அனுப்பக்கூடாதுன்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன்ப்பா. நீங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல. இதுக்கு மேலே எப்படிப்பா நான் உங்கள் கூட இருக்க முடியும்? என்ன ஆனாலும் சரி, எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்க தான். சோழனோட ஃபேமிலியும் எனக்காக எப்போவுமே நிற்பாங்க. அதனால நான் அங்கேயே இருந்துக்கிறேன். உங்களோட பிளான் எல்லாமே தெரிஞ்சு தான் நானும் இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக உங்கள் கூடவே வந்து உங்களை ட்ராப் பண்ணுற வரைக்கும் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். நான் அவ்வளோதான்ப்பா, என்னோடது முடிஞ்சு போச்சு. உங்களை நான் ட்ராப் பண்ணிட்டேன். நான் இப்போ சென்னைக்கே கிளம்புறேன்ப்பா. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களோட பிளான் என்ன, நீங்கள் என்ன மோட்டிவோடு வந்து என்னை கூப்பிட்டீங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. மடி நிலா, அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நல்லது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே நீங்கள் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு என்ன நல்லது பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. நிலா, வேணாம், திரும்ப நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, என்னால் வர முடியாது, எனக்கு சென்னையில் தான் ஒர்க் இருக்குது, நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே மனோகர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.